இல்லப்பா நம்மளுக்கு படிக்கும் இது பண்றதுக்கு படிக்க இடம் இல்லைன்னு இதுதாங்க இந்த இடத்துல உட்காந்து தான் அவங்க தினமும் படிப்பாங்களாம். உள்ள இன்கேஸ் டிவி இருந்தாலோ இல்ல கெஸ்ட் யாராவது வந்தாலோ எந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீங்க வந்து குவைட்டா வந்து படி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் கூட 100 வருஷம் வாழணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. யாருக்கு தண்ணி கூட புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு. ஐயோ போச்சே. ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ போச்சே. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. நம்ம தான் நேரத்தை தேடி ஓடணும், நம்ம தான் நேரத்தை வந்து இழுத்து பிடிக்கணும். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு. நமக்குன்னு யாரும் நேரத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க போறது இல்ல, நேரம் நமக்காக வெயிட் பண்ண போறது இல்ல. அத பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் என் லவ்வுக்காக அடிக்க போறேன்டா. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா உங்க எல்லாருடைய என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு சூட்டு கொடுப்ப கரைக்கிறேன்டா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இப்படி ஆக்சிடென்ட் போட்டாங்க பாருங்க, இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன். அப்படியுமா அவரு போன பிறகு முடியல முடியல அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நான் லேஸ் பண்ண அடிக்காதீங்க. நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண. கோயம்பேட்டுல மூட்டை தூக்கி நான் உனக்கு சோறு போட்டேன்டா உனக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. முடியல முடியல. ஆரம்பிக்கலாங்களா? என்னென்ன பா என்ன ஐயோ போச்சே. அம்மா முடியல முடியல. ஐயோ போச்சே.
போச்சே அம்மா 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 அடக்கமா இந்த நாயெல்லாம் அடக்க மாட்டாங்க இங்க இருந்து உனக்கு உடம்புக்கு நல்லா தானே இருக்க? இல்ல ஜுரம் கோல்டு ஆமா ஆஹா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்னப்பா நான் பயங்கரமா அழுதுட்டேங்க. ஆனா அதே நேரம் உங்களுக்கு சரியாயிடும் டாக்டர் சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா எங்க அப்பா. என் உயிரை கொடுத்துதான் உங்களை காப்பாத்தணும்னு நிலைமை வந்தா கூட அடுத்த நிமிஷமே என் உயிரை கொடுத்துருவாங்க. கொடுத்துருங்க என்னை விட உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. எனக்கு உங்களை தாங்க ரொம்ப பிடிக்கும். சும்மா தெரியும் எல்லாம் சும்மா தானே தெரியுமா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அட்லீஸ்ட் அவர் கேக்குறாரு பாட்டு மூலமா நீங்க கேட்டீங்களா நான் எப்படி இருக்கேன்னு? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பாதி நேரம் என் ரூம்ல தான் இருப்பான். நீ இருந்தா நான் இருப்பேன் புரியல எனக்கு. முடியல பொதுவா டாப்பர்னா இயர்லி ரைசரா இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா ஆனா நான் வந்து அவ்வளோ இயர்லி ரைசர்லாம் கிடையாது. ஆஹா முடிஞ்சா ட்ரை பண்ணா ஒரு 4 மணி, அதுவே கஷ்டம். எப்பயுமே ஒரு 6 மணி 5 மணி 6 மணிக்கு மேலதான் எந்திருப்பேன். படிச்சு சொன்ன யாராவது கேட்டீங்களா? காலையில கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 hour அந்த மாதிரி காலையில படிப்பேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கேன், இடையில எல்லாம் நிறைய தூங்கி இருக்கேன். படிச்சுட்டே இருந்து காலையில எந்திரிக்கிறனால நைட் லேட்டா படிக்கிறதுனால இடையில தூங்கிடுவேன். படிச்சுட்டே புக் வச்சுட்டே தூங்கிடுவேன். அண்ட் இடையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பேன். மீண்டுமா பாப்பேன், டிவி பாப்பேன் மீன்ஸ் நான் ஃபுல்லா சாங்ஸ் கேட்கறது மட்டும் தான் வேலை. ஆஹா படம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா, இந்த ஷோ அந்த ஷோ எந்த ஷோலயுமே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. என்ன நடந்தாலும் நான் இருக்கேன். புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनே இதுதான். இந்த மாதிரி எந்த பையன் உங்ககிட்ட சொல்லுவார்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அந்த பையனே சொல்லுவார். அதுதான் அந்த காட்டன். அதாவது வந்து உங்ககிட்ட ஒரு சைடுல சில காட்டணுமா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. பாத்தீங்களா? வாழ்க்கையில நடந்ததே படமா வந்திருக்கு. ஆஹா இப்படி ஒரு பாசக்கார பைபிளே நான் பார்த்ததே இல்லை இந்த உலகத்துல. நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா எங்க அப்பா. சரி சாப்பிடு. காட்ஸில்லா கொரில்லா வேற என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாம் இருக்கும். அவங்களெல்லாம் நான் நேர்ல பார்க்காததால என் தம்பி ஆசையா சாப்பிடணும். தண்ணி குடுறா, என் தம்பிக்கு தண்ணி வைங்க. தண்ணி எல்லாம் சாருக்கு தண்ணி கொடு.
டிடிசி பிளாக் இனிமே எனக்கு பாட்டு போடாதுங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. முடியல முடியல ஏன் பின்ன நடந்தது வாய் அசு நான் டப்பிங் கொடுத்தனா? பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. 2 தேன் மிட்டாய் கூடுங்கண்ணா, என் பாக்கெட்டில் துட்டு இல்லண்ணா. ஐம் சோ சாரி. மீண்டும் மீண்டுமா? செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. என்னென்ன பா 12 டேட்டு இருக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இங்க 12 டாட்டூஸா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இங்க ஏதோ வச்சிருந்தீங்களாமா லவரோட பாருங்க. லவரா? என் அம்மா அப்பாங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. அப்படியே சே காசிப் கிரியேட் பண்ணலாம்ன்றது. 12 டாட்டு இருக்குதாமா? அப்படியே நோ. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 3 டாட்டூ. அப்ப இது உண்மை நினைக்கிறேன். போதுமா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? சரி ஓகே, சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ண. எங்க பாரம்பரியத்துல வந்து கடைசில அப்பளத்துக்கு I'll throw some at you. சரி விடுங்க, உங்க கோவத்திலே இதுல கரைச்சிட்டீங்க. அப்பளமா நொறுக்கிட்டீங்க. உங்களோட காசிப் எல்லாம் பொய்யின்ட்டு. கிரீம் காளி சூலி ஹோலி. ஐயோ போச்சே. முடியல முடியல. தண்ணி விடிய ஆரம்பிச்சிச்சா கொஞ்சமாவது? நீங்க யாரு? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஸ்டாலின் பேசுறேன். வணக்கம். வணக்கம். என்ன எந்த ஏரியால இருக்கீங்க? நான் இப்ப வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறேன். ஆஹா. சரி அண்ணன் கொடி ஏத்திக்கிட்டு இந்த கட்சி வேலையில செய்து கொண்டிருக்கிறேன். சரி 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 சரி. அது என்ன சொல்லுங்க. சாப்பாடு கரெக்டா போயிடுச்சா? நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. நீங்க சோறு கேட்டு நிக்கலாம் அடக்கு முக்குடுக்கு தாளம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். உங்க ஏரியால எப்படி இருக்கு? இப்போ கண்ட்ரோல் வந்திருக்கா? இவ்வளவுலாம் பேசாத தம்பி, நீ இவ்வளவுலாம் பேசாத. நீ வாய மூடிட்டு எனக்கு தெரியும். பாத்து ரைட் ஓகே நன்றி. என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னென்ன பா. வணக்கம். நிர்வாக திறனற்ற திமுக அரசாங்கத்தால் தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நகர முதல் கிராமம் வரை முழுமையாக சிதைந்து விட்டது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக செயல்படும் இந்த அரசை அப்புறப்படுத்த புதிய விடியலை நோக்கி நாம் ஒன்றாக பயணிப்போம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சமைச்சீங்க காலையில? இது கூட வேற என்ன கொடுத்தீங்க? சட்னி. ஆஹா. என்ன சட்னி? என்ன மசாலா? என்ன போடுறீங்க? இது பயன்படுத்தலாமா? அப்புறம் ஏதாவது வாந்தி மயக்கம் வந்துச்சுன்னா ஒன்னும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. இது என்ன உப்புமாவா? ரொம்ப தப்புமா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். காலாவதியான ரவையில் செய்த உப்புமா. தெரியல, எனக்கு அப்படி யாரையும் பிடிக்கல. நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. நான் யாரையும் பார்க்கல, என்னையும் யாரும் பார்க்கல. ஆஹா. ஆனா எனக்கு இத பத்தி தெரியல. இந்த லவ் இதுக்குள்ள வேணாமே. சூப்பரா இருக்கும். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.